சென்னையில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் பரபரப்பு தகவல் கிடைத்திருக்கிறது. இதுகுறித்து மேலும் விவரங்களை பதிவு செய்வதற்காக இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, விவரம் என்ன? நிச்சயமாக கடந்த 26ஆம் தேதி இந்திரா நகர் முதல் அவென்யூ பகுதியில் சாக்கு மூட்டை ஒன்றில் ரத்தம் வழிவது போன்று தெரிவதாக பொதுமக்கள் அடையாறு காவல் நிலையத்திற்கு புகார் அளித்திருக்கின்றனர். இது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்த போது அதில் ஆண் சடலம் ஒன்று 35 வயது மக்கள் ஆண் சடலம் ஒன்று பயங்கரமாக தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதும் அதில் ரத்த வெள்ளத்தில் இருப்பதும் தெரிய வந்தது. உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டு பிரேத பரிசோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டது. இந்த கொலை செய்யப்பட்ட நபர் யார், இவ்வாறு தாக்கி கொலை செய்தது யார் என்பது குறித்து சிசிடிவி காட்சிகள் வைத்து தீவிரமாக போலீசார் ஆய்வு செய்தார்கள். குறிப்பாக 5 தனிப்படைகள் அமைத்து இந்த கொலையை செய்தது யார் என்பதை போலீசார் தேடி வந்தனர். இந்த கொலை செய்யப்பட்ட ஆண் சடலத்தில் இருந்து கிடைக்கப்பட்ட காகிதங்களை ஆய்வு செய்த போது அவர் தனியார் செக்யூரிட்டி ஏஜென்சியில் வேலை பார்ப்பதற்காக வந்தது தெரிய வந்தது. அங்கு விசாரணை மேற்கொண்ட போது அவர் மனைவியுடன் வந்ததாகவும் வேலை இல்லாத காரணத்தினால் அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அங்கிருக்கும் தரமணியில் இருக்கும் ஒரு பாலிடெக்னிக் பகுதியில் இவர் செக்யூரிட்டியாக வேலை பார்த்து வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்துதான் அங்கு விசாரித்த போதுதான் குடும்பத்துடன் இவர் காணாமல் போனதை போலீசார் அறிந்து அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். குறிப்பாக இவருக்கு 24 வயதில் மனைவியும் அதே நேரத்தில் 2 வயது குழந்தையும் ஆண் குழந்தையும் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. இவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் இவரை யார் கொலை செய்தார், மனைவி குழந்தை எங்கே என்று போலீசார் தேடி வந்த நிலையில் அவர்கள் நண்பர்கள் ஒரு 7 பேரை பிடித்து போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தினர். கிடைக்கப்பட்ட விசாரணையில் தான் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருந்தது. கௌரவ்குமார் எனப்படும் பீகாரை சேர்ந்த இந்த செக்யூரிட்டி வேலை பார்க்கும் இவரை கொலை செய்ததோடு மட்டுமல்லாமல் குடும்பத்தோடு கொலை செய்து விட்டோம் என்ற ஒரு வாக்குமூலத்தை பரபரப்பாக போலீசாரிடம் அந்த பிடிபட்ட நபர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் கௌரவ்குமாரின் உடல் கிடைத்த நிலையில் அவரது மனைவி மற்றும் குழந்தைகளின் உடலை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். பெருங்குடி, குப்பை கிடங்கு உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் தீவிர தேடுதல் வேட்டை என்பது நடைபெற்று வந்தது. இன்று காலையில் தான் 2 வயது ஆண் குழந்தையின் உடல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தற்போது பிரேத பரிசோதனைக்காக அந்த உடல் என்பது அனுப்பப்பட்டு இருக்கிறது. அடுத்த கட்டமாக அவரது மனைவியின் உடலை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டிருக்கின்றனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. எதற்காக கொலை செய்தார்கள், என்ன காரணத்திற்காக கொலை செய்தார்கள் என்ற தீவிர விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கிருஷ்ணா, கூடுதல் தகவல்களுக்கு நன்றி.